வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. வாக்கு வளமளிப்பான், வாழும் வகையளிப்பான், தாக்கும் வினையளிப்பான், தன்முகத்தான் காக்கும் என்ற தும்பிக்கை ஆண்டவனை, தூய விநாயகனை நம்பிக்கைக்கு போவோம் நாம். மயிலுகரி பாலமுருகா, இந்த உலகத்தை படைச்சதே அவர் தான். இந்த உலகத்துக்கு தேவையான அத்தனையும் வழங்கக்கூடிய வள்ளல் முருகன் இருப்பான். உயிருக்கு உயிரான முருகா, உயிருக்கு நல்ல வினைப்பயன் வாய்ப்பதே இந்த மனித உடல். உடலை வளர்த்தேனே உயிரை வளர்த்தேனே திருமூலர் சொல்கிறார் இல்லையா. சூறை வைத்து தான் சித்திரங்கிறாங்க. இந்த உடலை வைத்து தான் இந்த ஜென்மாவை நம்ம கிடைத்தேற முடியும். உடலை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுருக்கணும். அதுக்கு இந்த பகவான் நல்ல இந்த பகவான் எப்படிப்பட்ட உறுப்புகளெல்லாம் கொடுத்துருக்காரு. இந்த தோளால் ஆடை போட்டி, எலும்பால் கூடு கட்டி, உசுரை கொடுத்து ஆட்டி படைக்கிறார். எலும்பால் கூடு கட்டி, தோளால் ஆடை போட்டி, உசுரை கொடுத்து ஆட்டப்படிக்கிறான் அப்படிங்கிறாங்க. இந்த உயிருக்கு எல்லா நலங்களையும் கிடைக்கணும். முக்கியமாக சாப்பாடு தண்ணி கொடு அப்படின்னு சொல்ல சாதாரண உயிர்கள். ஆனால் பக்குவப்பட்ட உயிர்கள்னால் இந்த உலகத்தில் வாழ வேண்டிய முறைப்படி வாழ்வதற்காக, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக, அனைத்து உயிர்களுக்கும் உதவுவதற்காக, இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக, இந்த உயிரை தாங்குவதற்கு, தாகத்தை தீர்ப்பதற்கும், பசியை ஆற்றுவதற்கும், இருப்பிடத்தை கொடுப்பதற்கும், இப்படி உணவு உடைய அடிப்படை வசதிகளாம் தந்து என்னை வாழவை. இது மனிதனோட பகுத்தறிவு, பக்குவமான வாழ்க்கை முறை. அந்த மனுஷனை பொறுத்த வரைக்கும் அறிவு முக்கியம். 6வது 5 அறிவுல போல் 6வது அறிவு. அந்த அறிவு செம்மையாக இருக்கணும், சிறப்பாக இருக்கணும், செழுமையாக இருக்கணும், கூர்மையாக இருக்கணும், வளமையாக இருக்கணும், திறமையாக இருக்கணும். அந்த அறிவு தான் இந்த உலக ஆளும். அறிவுடையார் உலகத்தை ஆள்வார். அறிவுடையார் கீழே தான் மற்ற எல்லா பலமுடையவர்களாம் அறிவுடையர்கள். அப்போ அந்த அறிவை தேடி நம்மள்கிட்ட சேர்த்து வைத்துக் வேண்டும். அந்த சேர்த்து வைத்த அறிவில் மறக்காமல் இருப்பதற்கு உடல் ஆரோக்கியம் தேவை. அந்த சூழ்நிலையை முருகப்பெருமாள் ஏற்படுத்தி தருவார். நல்ல அறிவு வேணும். என்னென்ன வாழ்வதற்கு தேவை அப்படின்னு நான் ஒரு லிஸ்ட்டே போட்டுக்கலாம். அதையெல்லாம் எப்படி அடைவது என்பது அறிவு. பாதுகாப்பது அறிவு. அறிவே கடவுள், உணர்வே பிரம்மம் இல்லையா. அந்த அறிவு நல வேணும். அடுத்தது உள்ள நல வேணும். இந்த உள்ளத்துக்கு பயம் இருக்கக்கூடாது, சந்தேகம் இருக்கக்கூடாது, நம்பிக்கை பரிபூர்ணமாக இருக்கணும். நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை வேண்டும். அது தன்னம்பிக்கை. நம்மளுடைய இறைவன் மேலே நம்பிக்கை வேண்டும். நம்மளுடைய இந்து மதத்தின் மேல் நம்பிக்கை வேண்டும். மதம்னா மார்க்கம், பாதை. இந்த பாதையெல்லாம் நம்பிக்கை வேண்டும். இந்து மதம் கொடுத்துருக்கிற சுதந்திரம், இந்த உலகத்துக்கு எப்படி ஒன்று அனுப்புமே அப்படியே எங்கிட்ட வாங்க சொன்ன அந்த சுதந்திரத்தை நம்ம தவறாக பயன்படுத்தக்கூடாது. எல்லா ஆட்டமும் ஆட்டி முடிச்சுட்டு ப்ரிப்பேர்டு வரணும். அன்னன்னைக்கு காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு எழுதுலேருந்து பகவானுக்கு நன்றி சொல்லக்கூடிய வகையில் தான் நம்முடைய வாழ்க்கை அமையணும். எல்லா உயிர்களையும் வாழ வைக்க வேண்டிய கடமை மனிதனுக்கு இருக்கிறது. மனிதன் மட்டும் வாழ்வதற்காக படைக்கப்பட்டதில் உலகம். மனிதன் சோம்பேறியாகவும் அறிவற்றவனாகவும் மூர்க்கனாக மாறுகின்ற நேரத்திலே மிருகமனத்தோடு மற்றவற்றை அழித்து பழித்து அவற்றில் பறித்து வாழ முற்படுகின்றான். அது மறுபடியும் பாவக்குழியிலே தள்ளிவிடுகிறது. மறுபடியும் பிறவி எடுக்கிறது. இந்த பிறவி எடுத்ததன் காரணத்தை அறிய வேண்டுமானால் ஆன்மீக மார்க்கம் தான் முடியும். எல்லாமே கொஞ்சம் நிமிஷம்தான். காமம் எத்தனை நிமிஷம்? கொஞ்ச நேரம் காமம்தான். பசி தாகம் கொஞ்ச நேரம். ஆனால் இதை அடைவதற்காக மிகப்பெரிய நேரத்தை செலவிடணும் என்று ஆண்டவன் படைக்கப்படவில்லை. காரணம், போதும் என்ற மனமும் திருப்தியும் அதை வகுத்து நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று மனமில்லாத காரணத்தினாலே ஒரு இடத்திலே மலை போல செய்கிற, ஒரு இடத்திலே பள்ளத்தில் வீழ்ந்து கிடக்கின்றான். இந்த அறிவு இயக்கிக் கொண்டு கொண்டும் உடலை ஆரோக்கியத்தை வைத்து கொண்டும் மனித குலம் இயங்கினாக்கள் இந்த சமமாக இருக்கும். பாதை என்றால் மேடு இருக்கும், பள்ளம் இருக்கும், முள்ளும் இருக்கும், கல்லும் இருக்கும், சறுக்கி விடும், வழுக்கி விடும். இதெல்லாம் அனுபவம் தரும் பாடங்கள். ஆனால் மனிதன் பறந்து போக முடியாது. பறவைகளெல்லாம் கூட்டை விட்டு வெளியே வந்துவிட்டாலே
இறைத்தேட கண்டிப்பாக கிடைத்து விடும். கூட்டை விட்டு வெளியே வந்தாலே இருக்கும். எறும்புகள் கூட அதுக்கு ஒரு உணவை தேர்ந்து உழைப்புக்க பார்க்கணுங்க. ஒரு தேனீக்கள் அவருக்கு தடைகள் வந்தால் கூட தடைகளை எப்படி தாண்ட வேண்டும் என்று தெரியும். வயல் வரப்புகளில் வெடிப்பு இருக்கும், அதில் நெல் மணி விழுந்திருக்கும். ஒரு எறும்பு அதை இழுத்து செல்லும், இழுக்க முடியாது இழுத்துட்டு போகும். அப்போ அந்த வழியில் நடுவில் சின்ன கேப் இருக்கும், அதை தாண்டி செல்ல வேண்டும். அது பெரிய பிரச்சனை. ஆனால் அந்த எறும்பு சிந்திக்கிறது, அந்த நெல்மணியே அரிசி மணியே பாலமாக்கி கொண்டு அந்த பள்ளத்தை கடந்து அந்த பக்கம் போட்டு மறுபடியும் அதை இழுத்துட்டு போகுது. எவ்வளவு காற்று! ஒவ்வொரு உயிரினமும் ஒவ்வொரு திறமையினாலே, ஒவ்வொரு சுபாவத்தினாலே மனிதன் ஆழ்ந்து கவனிக்கின்ற அத்தனை மனிதர்களுக்கும் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்கிறான். இந்த உலகமே ஒரு பள்ளிக்கூடம், அது பாடம் படிக்க தயங்கவே வேண்டும். ஆனால் கற்க கசடர கற்பவை கற்றப்பி நிற்க அதற்கு தக. கற்றபடி நடக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது, மிகப்பெரிய கடமை இருக்கிறது. அந்த குடும்பத்தை நேசிக்க ஆரம்பித்தால் நாம் ஒழுக்கம் தவற மாட்டோம். நம்முடைய மூதாதையர்களும் நாமும் நம்முடைய சந்ததியினரும் ஒழுக்கம் தவறாமல் அந்த ஒழுங்கோடு நாமும் வாழ்ந்து இந்த உலகத்தை வாழ வைக்க வேண்டும். ஆன்மீகமே அதுதானே. இந்த உலகத்தில் பிறந்து உலகத்துக்குள்ளேயே இருந்து உலகத்துக்காக வாழ்றது தான் ஆன்மீகம். தன்னை உணர்வது, அந்த தன்னை உணர்கின்ற பொழுது நம்மளுடைய இருக்கின்ற ஒரு பாறையிலிருந்து ஒரு அழகான சிற்பம் வெளிவர வேண்டும். அதில் தேவையான பகுதியில் எடுக்க வேண்டும். தேவையற்றவர்களை ஒளியால் செதுக்கி விரட்டி அடிக்கப்பட்டு தெளிவான உருவத்தை பெறுகிறோம்ல. அதேபோல் தான் உள்ளத்தை சாட்சியாக வைத்து நமக்குள்ளே உள்ள நம்மை நாமே செதுக்கிக் கொள்வது போல நன்மை தீமைகளை அறிந்து நம்மை செதுக்கிக் கொள்கிறோம். நாம் நல்லவனாக நம்மை நாமே செதுக்கிக் கொள்ள வேண்டும். நம் கையில் கொடுத்து விட்டார் ஆண்டவன். சொல் நலம், அறிவு நலம், உடல் நலம், அதுபோல் சொல் நலம். சொல்லல் வல்லான் சொல்லணும் அஞ்சானவனை இகழ்வதால் யாருக்கும். அதாவது சொல், ஒரே சொல், ஒரே இல் ராமன் என்று சொல்வார்களே. சொல்கிறது தான் செய்யணும், செய்யறது தான் சொல்லணும். முடிஞ்சது நினைக்கப்பாடு, நினச்சேன் ஜெயிச்சேன் அதான் பழக்கம் பாரு. அதுமாரி சொல், நம்ம உள்ளத்திலேருந்து வரக்கூடிய சொல், அன்பு சொல், ஆற்ற சொல், இனிமை சொல், உயர்வு சொல், ஊக்கப்படுத்தும் சொல், எதிர்பார்க்கும் சொல், ஏற்றமிகு சொல், ஐயமில்லா சொல், ஒன்றுபடுத்தும் சொல், ஓங்கிய சொல், மருந்தான சொல். இப்படி நம்ம சொல் எல்லாமே பலன் கொடுக்கக்கூடியதாக, பலம் கொடுக்க வேண்டியதாக, பயமகற்றக்கூடியதாக, பண்பட்டதாக, பக்குவமானதாக, சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உருவாக்கக்கூடிய பயனுள்ள சொற்களை பேச வேண்டும் என்பதற்காக சொல் நலம் வேண்டும். அடுத்ததாக உடல் நலம் முடிதல், வினை நலம். செயற்கரிய செயலை செய்வார் பெரியர். பெரிய பெரிய செயலை செய்வார்களாக அவங்க சாதாரணமாக கிடையாது. எண்ணி துணிக கருமம் துணிதபுன் எண்ணுவோம் என்பது இழுக்கு. ஒரு செயலை செய்யும்போது அது முடியாதுடா, கஷ்டண்டா, விட்றா சொல்கிறதுக்கு 1000 பேர் வருவாங்க. ஆனால் சும்மா இருந்தால் சிலந்தியும் ஒன்று கூடு கட்டி சிறைப்படுத்துறோன்னு சொல்கிறாங்க மாதிரி, நம்ம தப்போ தவறோ இயங்க ஆரம்பித்தால் நம்ம அதனுடைய தோல்விகள் நமக்கு ஒரு பாடத்தை தரும். இயங்கிக் கொண்டே இருக்கின்ற பொழுது கிடைக்கின்ற இன்பமே வேறு, உழைக்கும் போதே கிடைக்கின்ற இன்பம் வேறு. ஒரே இடத்தில் இருக்கின்ற பொழுது இயங்காமல் இருந்தால் கரையான் கூடு கட்டி ஒன்று மறைத்துவிடும். அப்போ செயல் நலம், நம்ம செய்கிற செயல் உலகத்துக்கு உபயோகக்கூடிய எதையுமே வீணாக்கக்கூடாது. உலகத்துக்கு உபயோகக்கூடிய நேரம், பொருள், செல்வம் எதுவுமே வீணாக்கக்கூடாது. நம்ம செயல் பயனுள்ள செயலாக இருக்கணும், உபயோகமுள்ள செயலாக இருக்கணும், நன்மை தரும் செயலாக இருக்க வேண்டும். இந்த செயல்களையெல்லாம் சொல்லு செயல் ரெண்டும் ஒன்றாக இருப்பவர்களால் நிச்சயம் முடியும். அந்த செயல் நலம் அமைந்த பிற்பாடு நமக்கு உறவுகள் சேரும். அந்த உறவு நலம், உறவை கையாள்வதே ஒரு பெரிய கலை. உறவுகள் நம்ம வீட்டிற்குள்ளே 4 பேருக்குள்ளே நம்ம ஒத்துப்போக முடியலனா உலகத்தில் 4 கோடி பேர்கிட்ட எப்படி வாழ முடியும்? மனசறிந்து குறிப்பறிந்து
மனமார அன்பு பழக்கி பாராட்டும் போது கணக்கு பார்க்காத அன்பு. அப்போ வீட்டில் உள்ளவர்களும் நமக்கு ஏற்ற பொருள் ஒத்துழைப்பார்கள். நம்முடைய 1000 தவறுகளை வச்சுட்டு அவர்களை நோக்கி விரலை நீட்டினால் மீதி 3 விரல் நம்மை பார்க்க இருக்கிறோம். அதுமாரி அந்த சொல் நலம், செயல் நலம், அது வினை நலம், நன்மை நமக்கு நல்ல பாதுகாப்பான அரணாக அமைகின்றது. உறவுகள் அம்மா, அப்பா தெய்வம். அம்மா பூமி போல நம்மை தாங்கின குடியிருந்த கோயில். அப்பா ஆகாயம் போல நம்மை ரொம்ப பாதுகாத்த தெய்வம். உறவுகள் கை கொடுக்கும் தெய்வம். முன்னோர்கள், மூத்தோர்கள், சொந்தங்கள், பந்தங்கள், நம்முடைய சந்ததிகள், பிள்ளைகள், நமக்கு அனைவருக்குமே சேர்ந்து வாழக்கூடிய விலங்கு, மிருகம் என்று சொல்வார்கள் மனிதர்கள். கல்வி, பண்பு, தொழில், குடும்பம், இந்த 4 சக்கரங்கள் சமுதாயத்தில் இறங்க வேண்டும் என்றால் உறவுகளை கையாள வேண்டும். உறவுகளை செம்மையாக வேண்டும். ஏதோ ஒரு நாடு பிடிக்கும் ஆசையில் வந்தவர்கள் அவர்கள் மதத்தை புகுத்துவதற்காக, நம்முடைய இந்து மத கலாச்சாரங்களை அழிப்பதற்காக, நம்மளுடைய பிரிவினை ஏற்படுத்தி மதமாற்ற வைத்து இந்து மதத்தின் சாராம்சத்தை புரியாமலே செய்துவிட்டார்கள். இந்து மத புராணங்கள், கதைகள், இதிகாசங்கள் அத்தனையும் தத்துவங்கள். ராமன் ப்ளஸ் சயனம். ராமன் மனிதனாக நடந்து வாழ்ந்து காட்டிய வழி ராமாயணம். மகாபாரதம் மனதனுடைய அத்தனை மன அமைப்புகளையும் கூட்டி ஒன்றாக்கி கதாபாத்திரங்களை உருவாக்கி எந்தெந்த சூழ்நிலையில் மனிதன் மாறுபடுகிறான், வேறுபடுகிறான், எப்பொழுதெல்லாம் ஒன்றுபடுகிறான், வென்று விடுகிறான் என்பதையெல்லாம் அருமையாக மகாபாரத இதிகாசங்கள் இருக்கும். அதுமாரி புராணங்கள் இவைகளெல்லாம் அதுக்கு பிறகு வந்தவர்கள். இந்த சமூகம் நல்லபடியாக இயங்க வேண்டும், ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ வேண்டும். ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்றால் அந்த கிராமமும் வாழ வேண்டும், அந்த நாடும் வாழ வேண்டும் என்றால் அந்த நாட்டு பற்று வேண்டும், அந்த மொழி பற்று வேண்டும், அந்த இனப்பற்று வேண்டும். இவைகளையெல்லாம் தருவதற்கு ஆலயம். எங்களுடைய திருசூலம் மயூர்வரி பாலமுருகன் ஆலயத்தை நிர்வகிக்கும் சீனிவாச குருஜி அவர்கள் இந்த ஆலயத்தில் நியமிக்கின்ற பொழுது இந்த ஊர் மக்களிடையே சொன்ன முதல் வார்த்தையை, ஆலயங்கள் இருப்பது ஆலயம் இல்லாதவர்கள் குடியிருக்கக்கூடாது, ஆலயம் இருப்பது ஒழுக்கத்தை வளர்க்கும் என்றார். நிச்சயமாக அந்த ஒழுக்கம் எல்லாம் ஆலயம் இருப்பதால் தான். ஆலயத்தில் பல விசேஷங்கள் நடக்கின்ற பொழுது அது மூலம் எத்தனை பேர் பிழைக்கிறார்கள். ஒரு போஸ்ட் கம்பத்தில் லைட்டு மாட்டி விட்டாச்சுன்னா, கரண்ட் அதில் உருவாக்கி வச்சாச்சுன்னா நமக்கு இரவு நேரத்தில் பணி கொடுக்கும். யாரும் அதை கண்டுக்காமல் இருந்தால் கூட அது தன்னுடைய இயற்கை எப்படி பாராட்டை எதிர்பார்ப்பதில்லை, விமர்சனத்தை எதிர்பார்ப்பதில்லை, தன் பங்கை சரியாக ஆற்றுகிறது. அதுபோல் இழுத்து போட்டுக்கொண்டு இன்ஜின் போல் இயங்கும் இந்த சமுதாயத்தில் சீனிவாச குருஜி, தாமோதர குருஜி அவர்கள் இந்த ஒழுக்கத்தை வலியுறுத்தி இந்த ஆலயத்தை அருமையாக நடத்தி வருகிறார்கள். அவர்களுக்கு 2 கைகள் போல திரு சரவணன் அவர்கள் மணிகண்டன் அவர்கள். இதுபோல் இந்த நல்ல விஷயங்களை எல்லாம் கூடி தான் செய்ய வேண்டும். ஊர் கூடி வைத்தால்தான் தேர் இருக்கணும். இவை பொருள் நலம், பொருள் நலத்தில் அடங்கும். அதாவது அறிவு, உடம்பு, வினை, சொல், பொருள். நம்ம வாழ்வதற்கு அர்த்தம் அது பொருள், பிறந்ததற்கு அர்த்தம் அது பொருள், வாழ்கின்ற வாழ்க்கை அது ஒரு பொருள். இந்த பொருள் என 7 நலங்கள் உண்டு. 7 கடலை தாண்டி சொல்வார்களே, 7 கடல், 7 குண்டலவாளா வெங்கட்ராமனா கோவிந்தா கோவிந்தா. ஒவ்வொரு மேற்கண்ட நலங்களை பெற்றால் முன் செய்த நல்வினை தீவினை பயன் ஏற்ப நம் வாழ்க்கை இருந்தாலும் இப்போது செய்கின்ற நேற்று நடந்த செயலுக்கு இப்போது அனுபவிக்கிறோம், இன்று நடக்கின்ற செயலுக்கு நாளை அனுபவிக்கும். நம்ம இந்த நிலத்தை காக்க வேண்டும், இயற்கை வளத்தை காக்க வேண்டும், மலைகளை காக்க வேண்டும், ஆறுகளை காக்க வேண்டும். இப்போ நாங்களெல்லாம் ஆற்றுல நீராடி குளித்தோம். நீராடி குளிக்கிறதுனா ஆற்றுல தண்ணியில் நீச்சல் அடித்து அவ்வளோ ஆனந்தமாக குளிப்போம். இந்த சமுதாயத்துக்கு இது கிடைக்கல பார்த்தீங்களா? அந்த தண்ணியை கூட வீணாக்கிட்டாங்க, சாக்கடை தண்ணியெல்லாம் உள்ளே விட்டுட்டாங்க. இதெல்லாம் மனுஷனோட வளர்ச்சியா? அது பார்த்திங்கன்னா ஒரு பாலைவனத்தில் தண்ணி இல்லாத இடத்துல கடந்து போக வேண்டும். ஒரு கிராமத்துலேயும் இன்னொரு கிராமத்துக்கு போகணும் அப்படின்னா ஒருத்தர் யோசித்து
அந்த இடத்துல ஒரு அடிப்பம்பு நிறுவிட்டார். கிணறு வெட்ட முடியாது இல்லையா, அடிப்பம்புனா மோட்ரு போட்டு இறங்கிடும். அதுக்கு பக்கத்தில் ஒரு மக்கை வச்சுட்டு தண்ணியை ரொப்பி வச்சுட்டு, இதில் தண்ணி வேணுங்கிறவங்க அந்த இதுக்குள்ளே தண்ணி ஊற்றினீங்கன்னா ஏர்லாக் ஆகி நின்றுடும், தண்ணி வெளியில் வரும். நீங்கள் குடிச்சிட்டு அடுத்து உங்களை மாரி வரவங்களுக்கு பிடிச்சிக்கிறதுக்காக கொஞ்சம் பிடிச்சி வைங்கன்னு சொல்லிட்டு அந்த மக்கை வச்சுட்டு எழுதியிருப்பாங்க. வரவன் வந்து படித்தவன் என்ன பண்ணுறான், அந்த ஜென்ரேஷன் அதே மாதிரியே தண்ணி அதுக்குள்ளே ஊற்றுறான், தண்ணி பிடிக்கிறான், குடிக்கிறான், மறுபடியும் மீண்டும் அதை வச்சுட்டு போகிறான். அதோடய சிறப்பு பொறுப்பு நல்ல கல்வி. அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் ஒழுக்கம் இல்லாததுனால அவன் என்ன பண்ணுறான், இருக்கிற தண்ணியை குடிச்சிட்டு மறுபடியும் பயன்படுத்துறதுக்கு இல்லாமல் தண்ணியை கொட்டிட்டு போயிடுறான். அதுக்கு அடுத்து வர்றவங்க குடிக்கிறதுக்கும் தண்ணி இல்லை, அடிக்கிறதுக்கும் இருக்கிற பம்பை உடைச்சிட்டு போயிடும். ஸோ இது யாரோட பொறுப்பு? மனிதன் பொறுப்பற்ற தன்மையினால் அந்த தாக்கம் நீடித்து கொண்டே இருக்கிறது. எல்லோரும் இன்பத்திற்கு வாழ்க வளமுடன்.